ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டிவ் ஸ்மைல். இப்போ வந்து நம்ம நிறைய விஜய் சாரை பற்றி பேசலாம். இப்போ நைட் ஆகிடுச்சு, மலேசியாவில் வந்து டைமிங் வேறு. நம்ம இங்கே வந்து பார்த்து சொல்லும் போது நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும். நிறைய இன்றைக்கி பிஸி ஆகிட்டோம். ஓகேவா, நிறைய விஷயங்கள் பேசுவோம். நாளைக்கு இன்னும் பேசுவோம். அந்த ஆடியோ லான்ச்சில் சுவராஜ்குமார் விஷயம் பேசுவோம். இப்போ நம்ம மெயின் வந்துடும். மெயின்னா வந்து தளபதி மெயின். ஓகே, அதுக்கு மேலே ஒரு மெயின்னா இந்த படத்துக்கு வந்து ஹச் வினோத் டேரக்டரை பற்றி நான் பேசியே ஆகணும். நிறைய பேர் வந்து நிறைய மாதிரியான சோசியல் மீடியாவில் வந்து இது வந்து ரீமேக் படம் தான். ஆக்சுவலாக ரீமேக்னா ஒரு மசாலா இருக்கும், அப்படி இருக்கும், மாற்றிருக்கும், காமனரும் அழுவை சீனாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த படத்தை முழுக்க இன்னைக்கு போட்டு உடச்சிட்டாரு. அச்சுவினத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது முழுக்க விஜய்க்குன்னு எடுக்கப்பட்ட ஒரு படம். கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபோக் இருக்கும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக நம்ம அந்த படத்தை பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டாக நான் இருக்கிறேன். நீங்களும் செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மலேசியா மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம ஹாப்பி பொங்கல், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலை நம்ம தெரிவிக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஆல் வியூவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல். ஓகேவா, அது இல்லாமல் விஜய் சார் வந்து இப்போ வந்து தளபதி கச்சேரிக்கு தான் ஆடுவார்னு நினச்சேன் ஸ்டேஜில். ஆக்சுவலாக அந்த மலேசியா ஸ்டேஜில் அவர் வந்து என்ன பாட்டுக்கு ஆடிக்காருன்னா, பிரபுதாபா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது போக்கிரி பொங்கல் அந்த பாட்டுக்கு வந்து விஜய் எமோஷனலாகவே ஆடிருக்காரு. நல்ல மனிதருங்க விஜயை பற்றி. நானும் ஒரு ஆக்டராக இருக்கிற விஷயம் நான் கண்டிப்பாக பேசி தான் அவரை. நல்ல மனிதர், நல்ல எண்ணங்களோட வர மாதிரி தெரியுது அரசியலில். நான் சொல்லி அவருக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு மனசில் என்ன படுதோ, இங்கே என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. அதேமாரி உங்களுக்கு மனசில் என்ன படுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நல்ல மனிதராக தான் தெரிகிறாரு. ஒரு புது ஆள் வந்தால் ஒரு மாற்றங்கள் வரதான் செய்யும். சினிமாவையும் சரி தான். புதுசாக ஒரு இயக்குனர் வந்தார்னா நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இவர் வந்தால் நிறைய கிடைக்கும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, மறந்து விட்டு பேசியிருக்காரு. இந்த எண்டிங்கில் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக அவர் வந்து இதான் எனக்கு கடைசி படம் அப்படின்னு வாயை திறக்கல. தயக்கத்தோட அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரசித்து பார்ப்பேன். விஜய் படத்தை பார்ப்பேன், அஜித் படத்தையும் பார்ப்பேன். பட் விஜய் படத்தை ரொம்ப பார்ப்பேன். சூப்பர் ஸ்டார் படத்தையும் பார்ப்பேன். விஜய் வந்து ஒரு போராமல் இருக்கும் எனக்கு. ஆக்சுவலாக அப்படி பண்ணுறாரா, இப்படி பண்ணுறாரா, இவரோட நம்ம அப்படி வரணும்னு நினைப்பேன். இப்போ வரத்துக்கு சினிமாவில் ஆள் இல்லைங்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. சரி, ஓகே. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.